கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. எட்டு திசையும் எண்ணிறந்த பெரும் தேவிமார் விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டிப்பிடிகள் பகடுரிந்தி சென்று மாலை வாய் தெட்டி திளைக்கும் தென் திருமாலிருஞ்சோலையே. அழகருக்கு அஷ்டமகிஷிகள் இருக்கிறார்கள். கண்ணபிரான் அப்படிங்கிறதுனாலேயே அஷ்டமகிஷிகள் இருக்கிறாள் அப்படின்னு பொதுவா அர்த்தம். அர்ச்சாவதாரத்திலேயே அஷ்டமகிஷிகள் இருக்கிறார்கள். 8 திசைகள்லையும் அவர்கள் எழுந்துருளி இருக்கிறார்கள். அழகர் வைகைக்கு வர்றதே அங்க ஒரு பட்ட மகிழ்ச்சியை பார்க்கறதுக்காக தான் வரார். வெளியில சொல்றது என்னன்னு கேட்டா மண்டூக ரிஷிக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக வரார் அப்படின்னு வெளியில சொல்லுவா. அழகர் வரது இல்ல மீனாட்சி கல்யாணத்துக்காக சீர் எடுத்துன்னு வருவார் அப்படின்னு சில பேர்கள் அதுல பட்சபாதம் உடையவா சொல்லுவா. மண்டூக ரிஷிக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக வரார் அப்படின்னு சொல்லுவா. குதிரையில வந்து இறங்கி மண்டூக மகரிஷிக்கும் மோட்சம் கொடுத்து மீனாட்சிக்கும் கூடல் அழகரை கொண்டே சீர் வச்சு விட்டு இவர் குறுக்க விழுந்து கடைசியில அங்க ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு இஷ்ட மகிழ்ச்சி இருக்கா, உறையூர் நாச்சியார் போல. அந்த இஷ்ட மகிழ்ச்சியை பார்த்துட்டு தான் திரும்பி வரார். அதுக்காகத்தான் போறார் அவர். இப்படி 8 திசைகள்லையும் அஷ்ட மகிழ்ச்சிகள் தனித்தனியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய விட்டு விளங்க பெரும் தேவிமார் விட்டுன்னா மிகவும் மிகவும் விளங்க பிரகாசித்திருக்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டிப்பிடிகள் பகடுரிஞ்சு. பட்டி பிடிகள், பிடிகள்னா பெண் யானைகள், பட்டின்னா தங்கள் இஷ்டப்படி மேஞ்சின்றிருக்கக்கூடியதான அந்த பெண் யானைகள் தங்களுடைய பகடு ஆண் யானை, ஆண் யானையோட உறிஞ்சி அந்த ஆண் யானை மேலே சென்று உறைந்து கொண்டு சென்று மலைவாய் தெட்டி திளைக்கும். அது தன் ஆண் யானையோட மேல உறைஞ்சுண்டோம் அப்படிங்கிற ஒரு குஷி அந்த பெண் யானைகளுக்கு வந்துட்டதுனால மலையினுடைய வாய்களுக்கு சென்று குகைகளுக்கு சென்று அங்க தெட்டி திளைக்கும். அதுக்கு வந்த ஒரு குதூகலத்தினால அது உடம்ப தெட்டினா திமிர்த்து, அந்த திமிர்த்து அந்த மலையில ஒரு மூட்டு மூட்டி அந்த பெண் யானைகள் விளையாடக்கூடிய திருமாலிருஞ்சோலை. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.